இந்த காலை உணவு சாம்பார் எப்படி இருக்கும்? கல்யாண சாம்பார் மாதிரி இருக்குமா ஒருத்தர்? கல்வியில் சிறந்த தமிழ்நாடு, இது உண்மையா இல்ல உருட்டா? ஸ்டாலின் அவர்கள் சொன்னது என்ன, செஞ்சது என்ன? விஜய் அவர்களுக்கு எதிராக சிவகார்த்திகேயனை வச்சு ப்ரொமோஷன் பண்றாங்களா டிஎம்கே? டிடி அவர்கள் செஞ்ச கேவலமான வேலை என்ன? ஹாய், நான் உங்க தேவா. இதை பத்தி நீங்க முழுசா தெரிஞ்சுக்கணும்னா வீடியோவை ஃபுல்லா பாருங்க. கல்வியில் சிறந்த தமிழ்நாடு. பொதுவாகவே தமிழகத்துல கல்விங்கிறது சிறந்துதான் இருக்கு. ஆனா ஸ்டாலின் அவர்களோட ஆட்சியில அது எப்படி இருக்கு? இப்போ ரீசெண்டா நேத்து துறையூர்ல ஒரு அரசு பள்ளிக்கூடம் மேற்கூரை கீழே இடிஞ்சு விழுந்திருக்கு. அது மட்டும் இல்லாம தமிழகத்துல 207 பள்ளிக்கூடங்கள் மூடப்பட்டிருக்காங்க. இது சம்பந்தமா பள்ளி கல்வித்துறையை கேட்டா என்ன சொல்றாங்கன்னா, மாணவர்கள் பள்ளிக்கூடத்துல சேரல, 5 வயசுக்குள்ளவங்க யாருமே இல்ல அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு. இது ஒரு பக்கம் இருக்க, நேத்து கல்வியில் சிறந்த தமிழ்நாடு அப்படின்னு ஒரு அரசியல் நிகழ்ச்சி ஒண்ணு நடத்தியிருக்காங்க. இதுல என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா, நடிகர்கள் அரசியலுக்கு வரக்கூடாது அப்படின்னு சொல்ற நீங்க அரசியலை ப்ரொமோஷன் பண்றதுக்கு நடிகர்களை ஏன் கூப்பிடுறீங்க? அது மட்டும் இல்லாம டிடி அவர்கள் அவங்க இந்த நிகழ்ச்சி தொகுப்பாளர், அவங்க காலை உணவு திட்டத்துல கொடுத்த சாம்பாரை சாப்பிட்டு பார்த்துட்டு ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க பாருங்க. ஐயோ, தாங்கவே முடியல. ஆஸ்கார் அவார்டு கொடுக்குற அளவுக்கு அவ்வளோ பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த சாம்பாரை சாப்பிட்டு பார்த்துட்டு அவங்க என்ன சொல்லியிருக்காங்க தெரியுமா? இந்த சாம்பார் மட்டும் நான் டெய்லி சாப்பிடுற மாதிரி இருந்துச்சுன்னா பிரைமரி ஸ்கூல்லே திரும்ப போய் படிப்பேன்னு சொல்லியிருக்காங்க. இந்த சாம்பாரை நான் சாப்பிட்டே பார்க்கணும் மேடம். ஐயோ, நிஜமாவே அருமையா இருக்குங்க சாம்பார். மேடம், இந்த கையில சமைச்சீங்க, வெச்சுவாங்க மேடம். இது உங்களுக்கு, இது எங்க சிஎம்க்கு வெச்சுவாங்க சார். இப்படி ஒரு சாம்பார் போட்டா நான் திரும்ப பிரைமரி போய் படிப்பேன் சார். அந்த மாதிரி இருக்கு. பிரைமரி ஸ்கூல்ல படிக்கிற ஒரு பள்ளி மாணவி அந்த சாப்பாடை சாப்பிட்டு என்ன சொல்றாங்க அப்படிங்கறத கேட்டுட்டு வாங்களேன். நாங்க அடிக்கடி புழு பூச்சிலாம் இருக்கு, நாங்க சொல்லியும் பார்த்துட்டோம். எங்க அப்பா அம்மா சொல்லி பார்த்துட்டாங்க. அப்பயும் இந்த புழு பூச்சிலாம் இருக்கு, எங்களுக்கு சாப்பிடவே பிடிக்கவே இல்லை. எங்களுக்கு இந்த சாப்பாடு பூச்சி இருக்கு, அதனால எடுத்து போடுறோம். திரும்பி அந்த பூச்சியை தான் வருது. அதனால எங்களுக்கு வேற சாப்பாடு. டிடி அவர்களுக்கு எதுக்கு இந்த கேவலமான வேலை? பள்ளி குழந்தைங்க எவ்வளவு கஷ்டப்படுறாங்க தெரியுமா இந்த சாப்பாடை சாப்பிட்டுட்டு? அது மட்டும் இல்லாம இன்னொரு பக்கம் விஜய் அவர்களுக்கு எதிராக சிவகார்த்திகேயன் அவர்களை கூப்பிட்டு ப்ரொமோஷன் பண்ணியிருக்காங்க. என்ன ரீசன் அப்படின்னா, இப்போ பொங்கலுக்கு சிவகார்த்திகேயன் அவர்களோட பராசக்தி படம் ரிலீஸ் ஆகுது. என்னதான் விஜய் அவர்கள் துப்பாக்கிய சிவகார்த்திகேயன் அவர்களோட கையில கொடுத்திருந்தாலும், தளபதி சினிமாவுக்கு வந்தா நாங்க ஜனநாயகனுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சிவகார்த்திகேயனை விஜய் ஃபேன்ஸ் போட்டு அடின்னு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா இந்த நிகழ்ச்சியில ஒரு மாணவி ஜப்பானீஸ் மொழி பேசினதை பெருமையா பேசியிருக்காங்க. அது பெருமை கிடையாது, அது அவங்களோட திறமை. ஏன்னா ஹிந்தியே வேணான்னு சொல்ற நமக்கு ஜப்பான் மொழி மட்டும் எதுக்கு? அவங்க ஜப்பான் மொழி படிச்சு ஜப்பான்ல போயிட்டு வேலை பார்க்கறாங்க, அது நல்ல ஒரு விஷயம் தான். ஆனா கல்வியில் சிறந்த தமிழ்நாடுன்னு சொல்லி இந்த மேடையில அவங்க பேசும்போது தமிழ்ல பேசியிருந்தாங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படிங்கிறது என்னோட கருத்து. நடிகர்களை வச்சு அரசியல் ப்ரொமோஷன் பண்ண செலவுல நீங்க 4 பள்ளிக்கூடம் கட்டியிருக்கலாம், இடிஞ்சு போன பள்ளிக்கூடத்தை சரி பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிறது என்னோட கருத்து. சோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லிட்டு போங்க. வேறொரு வீடியோல வேறொரு கண்டென்ட்ல நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.